இயேசு ரத்தம் ஜெயம். கிறிஸ்தேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தினுடைய முதல் நாளை காண செய்த தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆவியானவர் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தமாய் உணர்த்தின காரியம் வாழ்வழிக்கும் வார்த்தையானவர். ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 4 வசனம் 4. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த இடத்துல நம்ம தெளிவாக பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு நம்முடைய மாம்சத்தை நம்மை வாழ வைக்கிறதாய் நம்முடைய வேலையை நினைக்கலாம், நம்முடைய கையில் இருக்கிற ஆஸ்திகளை நினைக்கலாம். ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், மனுஷன் பிழைக்கிறது வெறும் அப்பத்தினால மாத்திரம் கிடையாது, தேவனுடைய வார்த்தையினால அப்படின்னு. இத ஒரு பிசாசானவன் தன்னை சோதிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எழுதி இருக்கிறத மென்ஷன் பண்றார். எங்க எழுதி இருக்கிறது அப்படின்னா, உபாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 8 வசனம் 3 எடுத்துக்கொண்டால், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு அப்படின்னு அங்கு எழுதப்பட்டுள்ளது. எனக்கு அன்பானவர்களே, இந்த காரியத்தை தேவன் எதை சொன்னாரோ அந்த காரியத்தை நாம் இன்றைக்கு உணர்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இந்த வார்த்தையை நாம் டெய்லி உட்கொள்ளுகிறோமா? எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை, மகிமையை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோமா? இந்த வார்த்தையை குறித்து எதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நம்ம நினைக்கலாம், எப்படி பிரதர் வார்த்தை என்னை போஷிக்க முடியும், வார்த்தை எனக்கு தேவையானது எப்படி தர முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். யோவான் 1:1 தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது அப்படின்னு அந்த இடத்துல தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. இன்னும் வசனம் 14 எடுத்துக்கொண்டால் அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படியானால் வார்த்தையாகிய தேவன் தான் நம்மோட கூட கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு நம்மோட வாழ்ந்தார். அப்படியானால் நாம இன்னைக்கு கையில வைத்திருக்கிற இந்த வார்த்தை வெறும் காகிதத்துல மையினால எழுதப்பட்ட வார்த்தை கிடையாது. மாறாக நாம் ஒவ்வொருவரும் வார்த்தையா இருக்கிற தேவனை சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு ஃபீல் நமக்குள்ள இருக்கிறதா? நான் தேவனோடு கூட இருக்கிறேன், தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நான் டெய்லி அவரை உட்கொள்ளும் போது அவர் என்னை போஷிக்க வல்லவரா இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் உணர்ந்து கொள்ளுகிறோம்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு, தேவன் நம் வாயில் வைத்திருக்கிற இந்த வார்த்தைகளுக்கு பல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கு அவ்வளவு மகத்துவம், முக்கியத்துவம் இருக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகளால இன்னைக்கு மனுஷர்களுடைய அநேகருடைய ஜீவன்களை நாம் கட்டி எழுப்ப முடியும், இன்னொரு சைடு ஜீவன்களை இடித்து தள்ளவும் முடியும். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? நம்முடைய வாயின் வார்த்தைகளை எதற்காக உபயோகிக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு அநேகர் இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு கிறிஸ்தவத்துல பல குழப்பமான காரியங்களை சொல்வதையும் நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு கள்ள உபதேசம் பண்ணுகிறவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாம வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், எதை நாம் அறிக்கை பண்ணுகிறோமோ அது நடக்கும், அதை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பிசாசு ரொம்ப தந்திரமானவன். அதாவது கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள உபதேசங்களை எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னா, முழுவதுமா பொய்யா கொண்டு வந்தா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். சோ பாதி உண்மை பாதி பொய்ய கலந்துதான் எப்பவுமே கள்ள உபதேசங்கள் இருக்கும். அவங்க சொல்ற மாதிரி வாயின் வார்த்தைகள் நாம் எதை அறிக்கை பண்ணுகிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ளுவோம், அது உண்மைதான். அந்த மாதிரிப்பட்டவர்கள் கொண்டு வருகிற காரியங்களை, அவர்கள் வார்த்தை குறித்து சொல்ற காரியத்தை நம்ம வெளிப்படையா பார்த்தோம் அப்படின்னா, அவங்க விசுவாசத்துல நின்று கிரேஸ்ல நின்று பேசுற மாதிரி தெரியும். ஆனால் ஆவியானவருடைய துணை கொண்டு நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பரா அவங்க சொல்ற காரியத்தையும் அவருடைய வாழ்க்கை முறையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஹைப்பர் கிரேஸ்ல நின்று பேசிட்டு இருக்கத நம்மாலே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது வாயினால அறிக்கை பண்ணுகிறது, ஸ்தோத்திரம் பண்ணுகிறது எல்லாம் கரெக்ட் தான். ஆனால்
அந்த விசுவாச அறிக்கைகள் எப்படி இருக்கின்றன? நான் கர்த்தரை இன்னைக்கு என் வாயினால பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அறிக்கை பண்ணிட்டு என் வாழ்க்கையில அந்த பரிசுத்தத்தனம் இல்லாமல் நான் ஜீவிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய வாயின் வார்த்தைகள்னால ஏதாவது யூஸ் இருக்கிறதா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். வேதத்துல அநேக இடத்துல அதாவது பவுலை மாதிரி நாமளும் இருக்கணும், பிரசங்கிக்கணும், பேய ஓட்டணும்னு சொல்லி துரத்தினவர்களுடைய நிலைமை எப்படி ஆனது? அந்த பிசாசு சொல்லுவான், எனக்கு பவுலையும் தெரியும், கிறிஸ்துவையும் தெரியும், நீங்கள் யாருன்னு கேட்டு அவங்களை நிர்வாணிகளாய் ஓட விட்டதையும் நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். அந்த இடத்துல அவருடைய வாயின் வார்த்தையில ஏதாவது ஒரு காரியம் பிரயோஜனமா இருந்ததா? கிடையாது. இன்னைக்கு அநேகருடைய காரியங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகிற உபதேசங்கள் இப்படியாகப்பட்டவை தான் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு வார்த்தையை குறித்து சொல்லும் போச்சுல நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், வார்த்தையை கேட்க பஞ்ச காலம் ஏற்படும், பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு. இன்னைக்கு அந்த நாட்கள் தொடங்கிட்டு தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு தாயார் வசனத்தை பைஹார்ட் பண்ணணும் அப்படின்னு இன்னொருத்தவங்கிட்ட சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், வசனத்தை மனப்பாடமா பைஹார்ட் பண்றதுல எந்த தவறும் கிடையாது, நல்லதுதான். ஆனால் எதுக்காக அதை பண்ணணும் நம்ம உணர்ந்திருக்கணும். அந்த தாயார் சொன்ன காரியம், பஞ்ச ஒரு காலம் வரும், வசனத்தை கேட்க கிடைக்காத பஞ்ச நாட்கள் வரும். அப்ப நமக்கு வேதம் வாசிக்கிறதுக்கு வேதமே இருக்காது. அப்ப நம்ம இருதயத்துல என்ன வசனங்கள் இருக்கிறதோ அதைத்தான் நாம அறிக்கையிட முடியும், அதைத்தான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றதை நான் கேட்டேன். எனக்கு அன்பானவர்களே, பஞ்ச காலம், வசனத்திற்கு வருகிற பஞ்ச காலம் இது கிடையாது. இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல ஒரு மணி நேரத்துல நம்மளால ஆயிரக்கணக்கான சுவிசேஷங்கள் பிரிண்ட் பண்ணி வெளியிட முடியும். அப்படியானால் என்ன பஞ்சம் வரும்? வேதத்தை புரட்டி பேசுகிறவர்கள் தேவன் தந்த அந்த வார்த்தையை பிரசங்கிக்க விடாதபடிக்கு, அதை ஜனங்கள் கேட்காதபடிக்கு அநேகர் கள்ள கிறிஸ்துக்களாயும் கள்ள போதகர்களாயும் மாறி மாய்மாலமான கிறிஸ்துவை உபதேசிக்கிற, மாய்மாலமான வார்த்தைகளை கொண்டு வருகிற அந்த காலத்தை தான் பஞ்ச காலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுதான் வேதம் கேட்க கிடைக்காத பஞ்ச காலம். சோ இதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும். தேவனை ஒவ்வொரு நாளும் நான் அவர் தருகிற மன்னாவை உட்கொள்ளும் போது எனக்கு இந்த பஞ்ச காலத்துல நான் திருப்தியாகிற அளவுக்கு என்னுடைய வசனம் என்னை பாதுகாக்கிறதா இருக்கும். இதை சொல்லும் போது எனக்கு ஒரு ஸ்டோரி தான் ஞாபகம் வருது. ஒரு அப்பா தன் பையனை ஒரு இடத்துக்கு அனுப்புறாரு, ஒரு வேலை விஷயமா அனுப்புறாரு. நீ போய் இருந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா, உனக்குள்ள எல்லா தேவையும் நான் தருவேன், நான் இங்க இருந்து உனக்கு சென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை அனுப்புறாரு. அந்த பையனும் தந்தைகிட்ட இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு இடத்துல இருந்து அவன் அந்த வேலைகளை பார்க்கறான். அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு லெட்டர் போகுது அப்பாட்ட இருந்து. அவன் பார்க்கறான், எப்படி இருக்க, எப்படி சேர்ந்த, எல்லாம் செட் பண்ணிட்டியா அப்படின்னு நிறைய காரியங்களை அவர் அந்த லெட்டர்ல எழுதியிருக்கிறாரு. இவன் படிச்சுட்டு ஓகே அவன் வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான். சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, வாரம் வாரம் இவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் போகுது. நான் பையன் என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம அப்பா நமக்கு அதாவது வேலையை முடிக்கிறதுக்கும் சரி, அவனுடைய ஜீவனத்திற்கும், அவனுடைய ரூம் ரெண்டா இருக்கலாம், சாப்பாடா இருக்கலாம், இன்னும் நிறைய செலவு இருக்கு. சோ இதுக்கான காரியத்தை, இதுக்கான பணத்தை நம்ம அப்பா மணி ஆர்டர் மூலமாகவோ இல்லது பேங்க்லயோ டிரான்ஸ்பர் பண்ணிடுவார் அப்படின்னு அப்பப்போ செக் பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு கடைசி வரைக்கும் பணம் வரவே இல்லை. ஆனா வாரம் வாரம் இந்த லெட்டர் வர்றது மட்டும் மிஸ்ஸே ஆகல, வந்துகிட்டே இருக்கு. பட் இவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு எரிச்சல்ல அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் படிச்சதோட சரி, மீதி எல்லா லெட்டரையும் ரிசீவ் பண்றான். பட் படிக்காம அவனோட கபோர்ட்ல தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறான். நாட்கள் போயிட்டு இருக்கு. இவனுடைய எல்லா தேவைகளுக்கும் இவன் கஷ்டப்பட்டு ஓவர் டைம் சம்பாதிக்கிறான், ஃப்ரெண்ட்ஸ்ட கடன் வாங்குறான், இன்னும் நிறைய காரியங்கள்ல அவன் கஷ்டப்பட்டு அவனுடைய தேவைகளை சந்திச்சுட்டு அவன் போய்கிட்டே இருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவனுடைய தகப்பன் அவனை பார்க்க வர்றாரு, காரியங்களை விசாரிக்கிறாரு, எப்படி இருக்கிற, வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படி இப்படின்னு நார்மலா விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. அவன் தந்தைட்ட பேச விருப்பமே இல்லை. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஓடிட்டு இருக்கேன், அவர்கிட்ட அவ்வளோ செல்வம் இருக்கு, எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணலையே, தேவையானதுக்கு கூட அவர் காசு தரலையே, என்னத்த பேசுறதுன்னு இவன் ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கான். கடைசியா அப்பா கிட்ட வருத்தத்தோட பேச ஆரம்பிக்கிறான். ஏன்பா இப்படி பண்ணீங்க,
நீங்க தானே சொன்னீங்க, நீ போ, நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், உனக்கு தேவையானதெல்லாம் நான் அனுப்பி விடுறேன் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எதுவுமே வரலையப்பா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே, நீங்க அதெல்லாம் தெரியாம நார்மலா பேச ஆரம்பிக்கிறீங்களேன்னு அந்த பையன் தன் இருதயத்துல இருந்ததெல்லாம் அப்பாட்ட சொல்லிட்டான். இம்மீடியட்டா அப்பா சொன்ன காரியம், நான் அனுப்பின லெட்டர்லாம் நீ பாத்தியா, படிச்சியா அப்படின்னு. அவன் சொல்றான், இல்ல நான் எதுவுமே படிக்கல, எல்லாம் அங்க கிடக்கு அப்படின்னு. அவர் சொல்றாரு, போய் அந்த லெட்டரை எடுத்து பிரிச்சு படி அப்படின்னு. பையன் போறான், போய் அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறான். ஒவ்வொரு லெட்டர்லையும் அந்தந்த வாரத்துக்கு என்னென்ன தேவையோ அவனுக்கு அதற்குள்ள பணத்தை அவர் வச்சுதான் லெட்டர் போஸ்ட் பண்ணி இருக்கிறாரு. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய நிலைமையும் இதே மாதிரி தான். நமக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தேவையான ஆலோசனைகளா இருக்கட்டும், தேவையான காரியங்கள் ஒவ்வொன்றும் இந்த வேதத்துல இருக்கு, தேவனுடைய வார்த்தையில இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எப்படி அந்த பையன் லெட்டரை ரிசீவ் பண்ணிட்டு வாசிக்காம போட்டானோ அதே மாதிரி தான் சண்டே சர்ச்சுக்கு போகும்போதுல பல பலன்னு இந்த கையில தூக்கிட்டு போறோம். பிரேயர் மீட்டிங்கா இது மிஸ்ஸே ஆகாது. ஆனால் நம்ம எத்தனை பேர் அதை உட்கார்ந்து வாசிக்கிறோம், அதை தியானிக்கிறோம், தேவன் இன்னைக்கு எனக்கு என்ன வைத்திருக்கிறார் அப்படின்னு தேவ சமூகத்துல உட்கார்ந்து அவரது ஆலோசனை பெற்றுக் கொள்ளுகிறோம். நம்ம என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் சரி, நான் எங்க போறதுன்னு தெரியாம திசை தெரியாம நின்றுட்டு இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரியம் தப்பு பண்ணிட்டேன், எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு குழப்பத்தோட நின்னாலும் சரி, என்னுடைய தேவை ஏதாவது இருக்கு அப்படின்னு நான் பயந்து இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான காரியத்துக்கும் தேவன் இந்த வேதத்துல பதில் வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது ஆலோசனை நமக்கு ரெடியா காத்துட்டு இருக்கு. ஆனால் நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோமா? நம்ம எப்போ தொடர்ந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அதை தியானிக்க ஆரம்பிக்கிறோமோ, தேவன் அந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோட பேசுவார். அவர் எப்போ பேசி ஆலோசனை தருகிறாரோ, நாம் அதை கேட்டு நடக்கும் போது நம்ம என்னெல்லாம் காரியம் நினைக்கிறோமோ அதிலெல்லாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்னொரு காரியம், நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு, நான் என்னெல்லாம் ஜெபம் பண்ணுகிறேனோ அது எல்லாமே தேவன் கேட்கணும், அதன்படி எனக்கு காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை. அது ஊழியக்காரரா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஆசை, நான் ஜெபத்துல எதை கேட்கிறேனோ அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஏதோ நான் நீதிமானா இருக்கிறேன், நான் நல்ல காரியம் பண்றேன், நான் நீண்ட நேரம் ஜெபம் பண்றேன், அந்நிய பாஷையில பேசுறேன், இது எந்த காரியங்கள் என் வாழ்க்கையில நான் ஜெபிக்கிறவைகளை பெற்று தருமா? கிடையாது. மாறாக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். யோவான் 15:7 நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்படியானால் நான் ஜெபத்துல எதை கேட்டாலும் சரி, நான் எப்படி பெற முடியும் அப்படின்னா, நான் தேவனோட இருக்கணும், தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளாய் இருக்கணும். நமக்குள்ளாய் தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா? அது எப்போ இருக்கும் அப்படின்னா, எப்போ நம்ம தொடர்ந்து அவருடைய வார்த்தையை வாசிக்கிறோமோ, அதை மெடிடேட் பண்றோமோ, அப்போது நமது இருதயத்தின் ஆழத்துல அவரது வார்த்தைகள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நமக்கு உள்ளா எப்போ அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதோ அப்போ அது வெளியரங்கமாய் நமது செயல்களிலே தெரிய ஆரம்பிக்கும். எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்போது தேவனுடைய வார்த்தைகளை நமது வாழ்க்கையில நமது செயல்கள்ல தெரியும்படியாக பிரதிபலிக்கிறோமோ அப்போது மற்றவர்களுக்கு முன்பதாக கிறிஸ்துவுடைய அன்பை வெளிக்காட்ட முடியும். சோ தேவன் விரும்புகிற மாதிரி நான் எப்போ வாழ ஆரம்பிக்கிறேனோ அப்போது நான் கேட்காமலே தேவன் எனக்கான காரியங்களை, என்னுடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் நான் நினைக்கிறதை விடவும் மேலாக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோ நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்க ஆரம்பிக்கணும். நான் எதை வாசிக்கிறேனோ அதை நான் ஃபாலோ பண்ணணும், என் வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். இந்த மாதிரியான காரியங்கள், தேவன் வார்த்தையா இருக்கிற தேவனை நான் வாழ்க்கையில கொண்டு நான் நடக்கும்போது அது எனக்கு வாழ்வளிக்கிற வார்த்தையாய் அமையும். அப்படியே கண்களை மூடுவோமாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளை எங்களை பார்க்க வைத்திருக்கிறீங்கப்பா, அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
அப்பா, கடந்த மாதங்கள்ல எங்களை நீங்க பாதுகாத்து வருகிறீங்க. இந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த நாளுடைய வாக்கு தத்தத்துக்காய் நன்றி தகப்பனே. ஆவியானவரே, நீர் எங்களோட பேசுகிறீர், அதற்காய் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்க ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஒவ்வொரு டேவையும் ஒரு வார்த்தையில இருந்து ஆரம்பிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, பல நேரத்துல எங்களுக்கு வேதம் வாசிக்கிறது ஒரு கஷ்டமான காரியமா, ஒரு சேலஞ்சா இருக்கு தகப்பனே. ஆவியானவரே, அதை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களை பலப்படுத்துங்க. உலகத்துல இன்னைக்கு அநேக காரியங்களுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம், வேதம் வாசிக்க மறந்துடுறோம், டைம் இல்லைன்னு ஈஸியா சொல்லிடுறோம் தகப்பனே. ஆவியானவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் எங்க வாழ்க்கையில இல்லாதபடிக்கு நீர் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக்கோங்க. அப்பா, ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுக்கான மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, நீர் தருகிற ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் உட்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, இந்த மாதத்துக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு வீட்டிலும் இந்த நாள்ல இருந்து வேதத்தை வாசிக்கிறதுல ஒரு மாற்றத்தை ஆவியானவரே நீங்க கற்றுத்தாங்க. அப்பா, எப்படி ஒரு டெய்லி ரொட்டீன்ல எல்லா காரியத்தையும் நாங்க பிளான் பண்றோமோ அதை போல தகப்பனே, அதை விடையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருக்குள்ளாய் வார்த்தை கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா, இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆவியானவரே, ஒவ்வொரு இடத்திலையும் உமது கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் தகப்பனே. மறுபடியுமா இந்த மாதத்துக்காய், இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.